கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதியில் தேர்தல் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். காலை பூவாரம்பு பகுதியில் வருகை தந்த அவருக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து செண்டமேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்குள்ள அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்ற அவர் குத்துவிளக்கேற்றி வழிபட்டதுடன் சாமி தரிசனம் மேற்கொண்ட அவர் கோவில் முன்பிருந்து தனது வாகன பிரச்சாரத்தை தொடங்கி 50க்கும் மேற்பட்ட பகுதியில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். தொடர்ந்து தொண்டர்களுடன் பைக் பேரணியாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தை தொடங்கிய பொன் ராதாகிருஷ்ணன் குமாரபுரம், குமாரகோவில், கல்குறிச்சி, திக்கனங்கோடு போன்ற 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சென்று வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் அவர் இறுதியாக வைகுண்டபுரம் பகுதியில் தனது பிரச்சாரத்தை முடிக்கிறார். இந்த வாகன பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.